ட்ராக்கர் கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயம் பண்ணணுங்கிறது நம்மளும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கில் கீழே போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் கீழேக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில் நான் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ச் மாதத்துலேருந்து அந்த பிப்ரவரி எண்டிலேருந்தே பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் லா காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து அதுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கும் சீக்கிரம் குயிக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தளவு நிறைய ஒரு யோசனை என்ன எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நெட் எக்ஸாமினேஷன் ரீசெண்டாக நடந்துச்சு பார்த்திங்களா, அதுக்குள்ளே இருக்கிற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை கட் ஆஃப் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது யூஜிசியோட கட் ஆஃப் மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்டகரி வைஸில் நீங்கள் பிரித்து பாருங்களேன். இப்போ ஜேஆர்எஃப்ங்கிற ஒரு கேட்டகரி நமக்கு கிடையாது. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டோட்டல் வந்து இது எக்கனாமிக்ஸ்க்கானது. இப்போ ஃபுல்லாக பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஏன்னா செட் எக்ஸாமினேஷன் வந்து ஜேஆர்எஃப் கிடையாது, டேரெக்டாக லெக்சர்ஷிப்புக்கு மட்டும்தான். கட் ஆஃப் 180க்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேண்டிடேட் வந்து 756 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் 162க்கு கட் ஆஃப்க்கு வந்து 536 பேர் இருக்காங்க, 166க்கு 192 பேர் இருக்காங்க, 150க்கு 282 பேர் இருக்காங்க, 148க்கு 176 பேர் இருக்காங்க, 140ல் 8 பேர் இருக்காங்க, 112ல் 10 பேர் இருக்காங்க, 142 மார்க் எடுத்தவங்க 12 பேர் இருக்காங்க, 114 மார்க் எடுத்தவங்க 9 பேர் இருக்காங்கன்னு இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு வந்து இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் கேண்டிடேட் என்ன அப்படிங்கிறத இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற கட் ஆஃப் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த டோட்டல் கேண்டிடேட் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கிறதுக்கான சப்ஜெக்ட் கோட் வைஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே பார்த்த எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் முதல்ல செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னு சொல்ல முடியாது, எல்லா மேஜருக்குமே ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்ததுனால நான் அதை முதல்லே சொல்லியிருந்தேன். ஒரு மொத்தம் 300 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்துருவாங்க, ஆனால் அதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து சேஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா டஃப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் 150ங்கிறது டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருந்தோம். மொத்தமாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் என்ன பண்ணணும், எந்த கால்குலேஷன் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போ இதில் வந்து எக்கனாமிக்ஸுக்கு இப்படி ஒரு காம்போ இருக்குது. 180 எடுத்தால் இது வந்து ஆவரேஜாக கட் ஆஃப்க்கு வந்து அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் ஜேஆர்எஃப்குள்ள கட் ஆஃப்க்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஜேஆர்எஃப்